ஹே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஐ ஹோப் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா நைட்டு 10:30 மணிக்கு நான் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். கடை அடிச்சேன் 10 மணிக்கு. டைரக்டா போயிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பாடை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். தெரிஞ்சுக்கோங்க. வீடெல்லாம் கந்தலா இருக்கு. எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்காங்க. ஸோ லைட்டை போட்டுட்டு பார்த்தீங்களா, காலையில் இளநீர் வாங்கினேன். ஒன்று வாங்கினேன். வாங்கி நான் என்ன பண்ணேன், சரி டேஸ்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். சரிங்களா, என் பொண்ணு குடிச்சா, குட்டி பொண்ணு. இளநீரோட விலை வந்து 40 ரூபா. நான் 30 ரூபா நினச்சி போனேன். 30 ரூபா கொடுத்தேன். இல்லை தம்பி 40 ரூபா தம்பி அப்படின்னாங்க. ஒன்றுமே பேசலை. 40 ரூபா கொடுத்துட்டு இளநீர் வாங்கினேன். வாங்கும்போது இந்த மாதிரி ஒரு இது இருந்துச்சு பாருங்களேன். ஒன்று இதை தண்ணி இருக்குமா அப்படின்னு கேட்டேன். நிறைய இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ நானும் மூச்சு கட்டாமல் பேக்கில் போட்டு கொண்டு வந்துட்டேன். அடுத்து பார்த்தீங்களா, இங்கே ஒரு டப்பா இருக்கா. இதுவும் ஒரு இளநீர் டப்பா தான். டப்பால அடைச்ச இளநீர். சரிங்களா, இது எங்க வாங்கினேன்னா சமீபத்தில் ரிலையன்ஸோட ஸ்மார்ட் சூப்பர் மார்க்கெட் ஓபன் பண்ணாங்க. அங்க வாங்கினேங்க. இது வந்து 1 லிட்டர். சரிங்களா, இது வந்து ஓபன் பண்ணி கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண 200 மில்லி கிடைச்சது. இப்போ நான் எதுக்கு இந்த ரெண்டையும் காட்டுறேன்னா, காலையில ஒரு பிளான் பண்ணேன். நம்ம ஏன் வந்து ஃப்ரெஷ் இளநியும் டப்பா இளநியும் வச்சு ஒரு வீடியோ போடக்கூடாது. வழக்கமா மதியம் ஒரு 2:30 மணிக்கு கடையை அடைச்சிட்டு நேரா சூப்பர் மார்க்கெட் போனாங்க. போய் இந்த 1 லிட்டர் இளநீர் டப்பாவை வாங்கிட்டு, ஸோ எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170 ரூபா. நான் போயிட்டு கவுண்டர்ல போய் கேட்டேன், எதுவும் ஆஃபர் இருக்கான்னு கேட்டேன். உடனே அவங்க சொன்னாங்க, இது உங்களுக்கு 89 ரூபா, ரவுண்டா 90 ரூபான்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு இந்த பாட்டில் வந்து 90 ரூபாய்க்கு கிடைச்சு. சரி, அப்படியே கொஞ்சம் தள்ளி போனோம்னா ஃப்ரெஷ் இளநியும் வாங்கிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போற வழியில பெட்ரோல் பங்க்ல போயிட்டு பைக் பெட்ரோல் அடைச்சிட்டு அப்படியே போய் இந்த இளநீ வாங்கினேன். ஒண்ணுதான் வாங்கினேன். இதோட விலை 40 ரூபா. நான் 30 ரூபா நினைச்சிட்டு 30 ரூபா கொடுத்தேன். தம்பி 40 ரூபா தம்பி அப்படின்னு சொன்னாரு. வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ என்ன விஷயம்னா, வீட்டுக்கு கொண்டு வந்த உடனே என் குட்டி பொண்ணு என்ன பண்ணிட்டா, எனக்கு இது வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சு. என்னது, இந்த இளநீ வேணும் அப்படின்னா உடனே நான் என்ன பண்ணேன், உடைச்சி ஒரு கிளாஸ்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணி அவட்ட கொடுத்தேன். அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. உடனே என்ன பண்ணிட்டா, மடக்க மடக்க மடக்கம் குடிச்சிட்டா. உடனே பொண்ணுட்டு சொன்ன, கொஞ்சமா வைமா, நானும் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவட்ட இருந்து வாங்கிட்டேன். கிடைச்சது வந்து ஒரு 25 மில்லில இருந்து ஒரு 50 மில்லி. எனக்கு ஒன்னு டேஸ்டா இருக்குன்னு சொன்னேன். உடனே இன்னொரு இளநீர் டப்பா இருக்குமா, அதுவும் உனக்கு டேஸ்ட் பண்ண தாரான்னு சொல்லிட்டு இதை கொடுத்தாங்க. இதை கொடுத்த உடனே அவ என்ன சொன்னா தெரியுமா, ஆய் நல்லா இல்ல அப்படின்ட்டாங்க. ஒரே அடியில இந்த கிளாஸ்ல உறிஞ்சு குடிக்கிற கிளாஸ்ல கொடுத்து. சரிங்களா, இப்போ விஷயம் என்னன்னா, இது எல்லாத்தையும் பக்காவா நான் ஷூட் பண்ணிட்டு சரி இன்னைக்கு போயிட்டு கடைக்கு போய் லேப்டாப் ஓபன் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், வீடியோவை எடிட் பண்ணி நம்ம சேனல்ல போஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாங்க. போன்ல இருந்து கட் பண்ணி லேப்டாப்ல பேஸ்ட் பண்ணேன். ஒரு செகண்ட்ல அந்த ஃபைல் மொத்தமும் மறைஞ்சு போச்சு. நானும் தேடி தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. ரொம்ப வருத்தமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். அதுவும் குறிப்பா பாத்தீங்கன்னா, என் பொண்ணு அந்த ஃப்ரெஷ் இளநீர் இருக்குல்ல, அதை ரொம்ப ரசிச்சு குடிச்சாங்க. ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த பார்ட். ஸோ மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோட என்ன பண்ணேன், நைட்டு 10 மணிக்கு கடையை அடைச்சிட்டு, சரி வீட்டில் எல்லாரும் வெளியூருக்கு போயிருக்காங்களே, நைட்டு சாப்பாடு தான் வீட்டில் இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா, பேக் எங்க பாத்தீங்களா, நம்ம ஃபேவரட் பேக். இந்த பேக் வந்து எங்க அத்தா கொடுத்த பேக். ஸோ இந்த பேக்ல என்ன இருக்குன்னு கேக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, டட்டாடன் கடையில் வாங்கிட்டு வந்த பார்சல். இதுக்குள்ள என்னன்னு கேக்குறீங்களா? நீங்க அடிக்கடி பாப்பீங்களே பரோட்டா, அந்த பரோட்டா தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பரோட்டாவை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே தூங்க வேண்டியதான். வழக்கம் போல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு சீக்கிரமா கடையை திறந்து வியாபாரத்தை பார்க்க வேண்டியதான். ஸோ இப்போ என்ன பண்றேன், வாங்கிட்டு வந்த பரோட்டாவையும் ஆம்லேட்டையும் உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 5 பரோட்டா மேல ஒரு ஆம்லேட். சரிங்களா, இந்த ஆம்லேட் அப்படி சைட்ல வச்சிருவோம். அதுக்கப்புறம் பரோட்டாவை என்ன செய்வோம், அப்படியே மொத்தமா எடுக்க முடியாது, ஒன் பை ஒன்னா எடுத்து இப்படி போட்டு என்ன செய்யணும்னா, நல்லா பொடிசா போட்டு சரிங்களா சாப்பிடணும். செம்மையா இருக்கும். கூட வெங்காயம் இருந்துச்சுன்னா சூப்பரா இருக்கும். ஸோ டைம் இல்லை, அதனால பரோட்டாவையும் ஆம்லேட்டையும் வச்சு சாப்பிட வேண்டியது. நான் வாங்கிட்டு வந்த அந்த 5 பரோட்டாவை என்னால பிச்சே போட முடியலங்க, அவ்வளவு சூடு இருக்கு. ஆனா அந்த பரோட்டா போடுறாங்க பாத்தீங்களா, அந்த பரோட்டா போட்டு அதை எடுத்து எல்லாம் சேர்த்து 2 கையால் அடிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. அம்மா என்னால முடியலப்பா பாருங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த 5 பரோட்டாவையும் பிச்சு போட்டேன். இப்போ இதுக்கு மேல சால்னா ஊத்தி குளிப்பாட்டணும். கைஸ், நீங்க சொல்லுங்க எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இளநீர்ல டப்பாவா இல்ல இளநீரா, எது பெஸ்ட் சொல்லுங்க. ஆனா என் பொண்ணுக்கு இதுதான் பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு அப்படின்னா. ஆனா இந்த இளநீரை எடுத்து கிளாஸ்ல ஊத்தி கொடுத்த ஐ நல்லா இல்ல அப்படின்ட்டா. ஸோ மனசு கேட்கலங்க. அதான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே பக்கத்துல வச்சு சாப்பிட போறேன். பாருங்க என்ன செய்ய. இதை சாப்பிட்டுட்டு சூடா ஆற வச்சு சுடுதண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு படுக்க வேண்டியதான். நீங்களும் என்ன பண்ணுங்க, சாப்பிட்டுட்டு சீக்கிரம் படுங்க. சூப்பர். பாய். See you another video.